வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, CSSல உள்ள ஹைட், விட்த் அண்ட் மேக்ஸ் விட்த் இது 3த்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட் அண்ட் விட்த்த பத்தி பார்த்துருவோம். ஸோ நேம்ல உள்ள மாரி தாங்க. ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹைட்டையும், விட்த்தையும் குடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்ப இந்த H1க்கு வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் இதுக்கான ஹைட் இருக்கணும். இதுக்கு வந்து இவ்வளோ விட்த் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன்னா, அதுதான் வந்து ஹைட் அண்ட் விட்த். மேக்ஸ் விட்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமமா அந்த எலமெண்ட்டுக்கு அவ்வளோதான் நீங்க வந்து விட்த் குடுக்க முடியும். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு H1க்கு வந்து ஒரு 50% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மேக்ஸ் வித் வந்து 50% குடுக்குறேன். வித்ல போயிட்டு நான் 75% அப்படின்னு குடுத்தேன்னா, அது வந்து இதுவாகாது. ஒரு இதுக்கு இவ்வளோதான். இப்ப நம்ம அந்த இந்தியா, ஸ்ரீலங்கா பார்டர், இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, சைனா பார்டர் மாரி தாங்க. இந்த கோட்ட தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அந்த மோட்ல தான் வந்து இந்த மேக்ஸ் வித் வந்து இருக்கும். இதாவது இத தாண்டி வந்து அது போகாது. மேக்ஸிமமா அவ்வளோதான் அதோட வித் வந்து எடுத்துக்கும். இப்ப நீங்க வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் வரும்போது வந்து அது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இப்போ வந்து ஹைட் அண்ட் வித்ல வந்து ப்ராப்பர்ட்டீஸ்ல நீங்க அந்த பேடிங்கு, பார்டர், மார்ஜின் இதுக்கெல்லாம் வந்து அது வந்து ஹைட் அண்ட் வித் வந்து இன்க்ளூட் ஆகாது. எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க போயிட்டு பேடிங்க்கு போய் ஹைட்டு, பேடிங்க்கு வந்து வித்து, மார்ஜின் ஹைட்டு இப்படிலாம் நம்ம வந்து வைக்கவே முடியாது. அது வந்து தனி ப்ராப்பர்ட்டீஸ். அத பத்தின வீடியோ வந்து டெடிகேட்டடா நம்ம போட்டிருக்கோம். அத நீங்க பார்க்கலன்னா மறக்காம நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதே மாரி ஹைட் அண்ட் வித்துக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோ, லென்த், பெர்சன்டேஜ், இனிஷியல், இன்ஹெரிட், அதே மாரி பிஎக்ஸ், இஎம்ஐ அந்த மாரி இதெல்லாம் எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து பிஎக்ஸ்ல தான் கொடுக்கணுன்றது கிடையாது. இன்னைக்கு எக்ஸாம்பிள்ல வேணா நம்ம பெர்சன்டேஜ் கொடுத்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க வந்து ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டு வந்து கோடிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுக்குறேன். ஆல்வேஸ் ஃபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் வந்து அடுத்து வந்து ஸ்டைல் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த டிவ்வை வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த நான் ஏன் டிவ்வை டார்கெட் பண்ணுறேன்றது சிஎஸ்எஸ் செலக்டாரில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஹைட் வந்து 200 பிஎக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து வித் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50% இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். 50% இருக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா தான் அது வந்து ஹைட் ஆயிருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருவோம், லைட் ப்ளூ கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இந்த கோடிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன் வந்து வந்துருச்சா. இதுக்கு வந்து ஹைட் நான் 200 பிஎக்ஸ் வித் 50% கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அது இப்படி ரெண்டர் ஆகுது. இதே நம்ம கமெண்ட் பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணேன். இப்போ போய் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றது பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபுல் வித் வந்து எடுத்துக்குது. நான் இவ்வளோ தான் வித் எடுத்துக்கணும், இதுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணுன்றது சொன்னேன் பார்த்தீங்களா. அது வந்து இதில் இந்த மாதிரி ஹைட் அண்ட் வித் தான் அப்ளை ஆகும். இந்த ஹைட் அண்ட் வித் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு யூஐலாம் டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இவ்வளோ தான் ஹைட் வரணும், இவ்வளோ தான் வித் வரணும், இவ்வளோ தான் மேக்ஸிமமாக இருக்கணும், இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இதெல்லாம் வரும்போது வந்து ஹைட் அண்ட் வித் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து ப்ளே ஆகும். ஸோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. இப்போ அடுத்து நம்ம வந்து மேக்ஸ் வித்னா என்னன்றது பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, மேக்ஸ் வித்னா வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு அவ்வளோதான் வித்து, இதை தாண்டி வந்து அது போகக்கூடாது அப்படின்றது தான். இப்போ வந்து ஒரு இது வந்து எங்க யூஸ் ஆகும், நம்ம வித் இருக்கிறப்ப ஏன் வந்து மேக்ஸ் வித் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் ஸ்க்ரீன் வந்து ஒரு சைஸ் இருக்கும், உங்க மொபைல் ஸ்க்ரீன் ஒரு சைஸ் இருக்கும், உங்க லேப்டாப் ஸ்க்ரீன் ஒரு சைஸ் இருக்கும், எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நான் இப்போ வந்து என் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 500 பிஎக்ஸ் 700 பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரௌசரில் போய் பார்ப்போம். இப்போ என்னோடது இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த ஹைட் அண்ட் வித் வந்துச்சு. ஓகே, இப்போ என்னோடதுக்கு வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ வந்து இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என் சைஸ்க்கு என் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேற ஒருத்தரோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரோல் பார் வந்து ஒரு கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி வித் வந்து அதிகமாக கொடுக்குறோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஒரு ஸ்க்ரோல் பார் கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் தான் வந்து மேக்ஸ் வித் இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இதெல்லாம் வந்து உள்ளே வருது. மேக்ஸ் வித் எதுக்குன்னா, இவ்வளோதான் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இந்த வித்தை தாண்டி போகக்கூடாது அப்படின்றது தான் வந்து மேக்ஸ் வித்து. ஸோ வந்து மேக்ஸ் வித்துன்றதையும் ஒரு வாட்டி வந்து என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து வித்து மேக்ஸ் வித் ரெண்டும் கொடுக்குறீங்கன்னா வந்து வித்து தான் ஓவர் ரைட் ஆகும், மேக்ஸ் வித் வந்து ஓவர் ரைட் ஆகாது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எங்கே மேக்ஸ் வித் கொடுக்கணும், எங்கே வித் கொடுக்கணுன்றது வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து மேக்ஸ் வித் கொடுக்குறேன். மேக்ஸ் வித் வந்து 75% கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வித்ல வந்து 50% கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸ் வித் வந்து 75% கொடுக்குறேன். இப்போ நான் ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அதே வித்தோட சைஸ்லேயே தான் இருக்குது. நான் சொன்னால வித் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து வித்தை கமெண்ட் பண்ணிவிட்டு மேக்ஸ் வித் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ போய் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, மேக்ஸ் வித் வந்து 75% வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து எங்கே எதை யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு.